1 to 2 இயர் பேபியுடைய ஒரு காட்டன் ஃப்ராக் தான் வந்து ஏ லைன் கட்டிங்கில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு பூ வச்ச ஃப்ராக்காக. ஸோ இதுக்கு நான் வந்து லென்த்து 20 இன்ச்சஸ்லையும் வித்து 19 இன்ச்சஸ்லையும் உள்ள ஃபேப்ரிக் 2 பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டா இந்த ஃபோல்டட் பார்ட் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சஸ்லேயும் ஆம்கோல் வந்து 3.5 இன்ச்சஸும் மார்க் பண்ணி தென் செஸ்ட்டு வந்து 18 இன்ச்சஸ்னால 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 6 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஆம்கோல் ட்ராப் பண்ணிக்கலாம். நெக் வித்து 2 இன்ச்சஸ்லையும் டெப்த்தை வந்து 3 இன்ச்சஸ்லையும் நெக் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ யோக் வந்து நான் 7 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த 7 இன்ச்சஸில் இருந்து வேஸ்ட் வந்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து க்ராஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கீழேருந்து 1.5 இன்ச்சஸில் வந்து மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்ட் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, லென்த் வந்து 20 இன்ச்சஸ் இருக்கா. ஸோ ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் எடுத்து வச்சிடலாம். பேக் பீஸில் வந்து நமக்கு பின்னாடி வந்து நெக் ஓப்பன் வேணும் இல்லையா. ஸோ அந்த பேக் ஓப்பனுக்காக நான் 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 2 இன்ச்சஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2.5 இன்ச்சஸ் டு 3.5 இன்ச்சஸ் வித் அண்ட் லென்த்தில் ஒரு ஃபேப்ரிக் எடுத்து 2 இன்ச்சஸ் கட் கொடுத்து அதை வந்து நல்ல பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ரிவர்ஸில் திருப்பிக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸோடைய ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தென் க்ராஸ் பயாஸ் பீஸ் வச்சு நம்ம ஆம்கோல் அண்ட் நெக் லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எட்ஜில் வந்து 5 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். தென் அனதர் சைடில் வந்து நம்ம ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 இன்ச்சஸ் டு 2.5 இன்ச்சஸ் உள்ள லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லைனில் வந்து நம்ம கட் பண்ணி இந்த ஃபேப்ரிக்கை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் 5.5 இன்ச்சஸ் லென்த்து அண்டு 33 இன்ச்சஸ் வித்தில் வந்து 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக் எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீட் வைக்கிறதுக்காக நம்ம கட் பண்ண பார்ட்டுக்கு பதிலாக நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம். ஸோ அந்த ப்ளீட்டட்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து கீழே 2.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 5.5 இன்ச்சஸ் எட்ஜு டு இந்த 2.5 இன்ச்சஸ் வரைக்கும் க்ராஸ் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த க்ராஸ் லைனில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 பீஸையும் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டில் வச்சு நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இதை வந்து ஃப்ரண்ட் பீஸில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். தென் பேக் பீஸும் அதே மாதிரி சேம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது 1.5 இன்ச்சஸ் அலவன்ஸ் வந்து நம்ம யோக்கோட பார்ட் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் வந்து நம்ம 1.5 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ராஸில் வந்து ஜாயின் பண்ணிடணும். நம்ம அலவன்ஸ் கொடுத்துருக்கோங்கிறக்காக ஃபுல்லு 1.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணிங்கனாலும் நமக்கு அந்த ஃப்ளார் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து யோக் பார்ட் வரைக்கும் நம்ம 1.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. தென் 4 இன்ச்சஸில் வந்து லென்த்து அண்டு 33 இன்ச்சஸ் வித்தில் வந்து ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபேப்ரிக் ஃப்ளவர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக அந்த ஒரு போக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஊசியில் வந்து நூல் போட்டுட்டு லாங் ஸ்டிச்சாக வந்து கைத்தையல் மாதிரி நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ போட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரில் கேதர் வந்துடும். இதை நம்ம ஜஸ்ட்டு சுற்றி சுற்றி நம்ம வந்து ஒரு பூ மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரெடி பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இதுக்கு வந்து ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நான் சென்டரில் வந்து வைக்கிறதுக்காக ஃபேப்ரிக்லேயே ஒரு ஒயிட் கலர் ஒரு ஃப்ளார் மாதிரி ஒன்றும் ஒரு பேர்லும் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் ஃப்ளவர் ஃபேப்ரிக் ஃப்ளவருக்குள்ளே வச்சு நான் அதை அட்டாச் பண்ண போகிறேன். பாருங்கள், அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம பின் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷோல்டரில் வந்து அட்டாச்